உலகமெல்லாம் படி அளந்தார் அவர் உலகமெல்லாம் படி அளந்தார் திருவை உள்ள பகவானுக்கு படியளந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளா பணிவிடையும் நடத்துவாளா அவ பாலும் பழம் கொடுப்பாளா ஆதிசக்தி பார்வதி கலைத்து வந்த பகவானுக்கு அவங்களை பாரி கொடுப்பாளா சக்தி இழைத்து வந்த ஈசனுக்கு அவை இழைத்து வந்த ஈசனுக்கு அவைகளை பாரி கொடுப்பாளா படியளந்த பகவானாகிய சிவபெருமானுக்கு பார்வதா தேவி பாலும் பழமும் கொடுத்தாளாம். இறையிழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி இரு பேர்களும் கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி குழுவிருந்து வாரபோது பார்வதா தேவி சிவனை இழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வாரீங்க. அப்ப உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்து மக்கள் எல்லாம் உம்மைத்தானே வணங்கி வருகின்றீர்கள். அதுல என்ன சந்தேகம்? உம்மைத்தான் வணங்கி வருகின்றார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய தாங்கள் மக்களுக்கே கடவுளா இருந்தாலும் காலையிலையும் மாலையிலையும் கடவுள் யாரையோ வணங்கி வருகின்றீர்கள். யாரையோ ரெண்டு பேரை வணங்குறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் வணங்கி வர வேண்டும்? என்ன காரணம்? அவர்கள் ரெண்டு பேரும் ஏன் வணங்கணும்? அம்மா பார்வதி, உலகத்தை ஆண்டவன் நான் காத்து வருகிறேனே. ஆனால் உலக மக்களை எல்லாம் நான் எப்படி காத்து வருகிறேன் தெரியுமா? எப்படி? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டியா, ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டியா, இரண்டு இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நான் தாண்டியா, தாய மூன்று மூன்றாண்டி சிவ முக்கண்ணனும் நான் தாண்டியா, தாய நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டியா,
நான் தாண்டி அமையா ஓடையா ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரமு நான்தாண்டியா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான்தாண்டியா ஒன்பது ஒன்பதாண்டி நமக்கு நான்தாண்டியா பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டி பகவானு நான் தாண்டி பகவானு நான் தாண்டியா அமையா ஓடையா நான் படைத்த உலகமெல்லாம் இரவும் நான் தான் பகலும் நான் இருளும் நான் தான் ஒலியும் நான் பூமியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா காற்றும் நான் தான் அம்மா கடுமலையும் நான் தான் அம்மா சுனாமியும் நான் தான் அம்மா சூறாவளியும் நான் தான் அம்மா பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பார்வதி காற்றும் நான் தான் கடுமலையும் நான் தான் சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் சுழலும் கோள்களும் நான் தான் எட்டு திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி என்ற ஆண்டவன் பார்வதியை அழைத்து 10 பொருளுக்கும் அர்த்தங்களை சொன்ன போது அப்பமும் பார்வதிக்கு சந்தேகம் தீரல சந்தேகம் விடல அப்பமும் 10 பொருளுக்கு அர்த்தமா சொல்லியும் ஆமா 10 பொருளுக்கு அர்த்தமா சொல்லியும் பார்வதிக்கு ஆண்டவன் மேல உள்ள சந்தேகம் தீரவில்லை. ஆமாம் ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் இரு பேர்களை வணங்கி வர வேண்டும்? காலையில் ஒருவரை வணங்குகிறேன், மாலை நேரத்தில் ஒருவரை வணங்குகின்றேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா யாருன்னு எனக்கு தெரியலையே. அடியே பார்வதி, உலகத்தை ஆண்டவே நாம் படைத்திருந்தாலும் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணுமேயானா, இரவும் பகலும் வரணுமேயானா, பகலில் வரக்கூடியது சூரிய பகவான், காலையில் கதிரவன், மாலையில் சந்திரன். சந்திரனும் சூரியனும் ஆண்டவனின் ஒடுக்கம். அப்போ இந்த சந்திரன் சூரியனும் இல்லையானா சகல உலகத்திற்கும் ஒளி கிடையாது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி என்று ஆண்டவன் பார்வதிக்கு எடுத்துரைக்க, பார்வதாதேவி யோசித்து பார்த்தா, ஆண்டவனுடைய வலது கண் எப்படி சூரியனாய் இருக்க முடியும்? இடது கண்கள் எப்படி சந்திரனாக இருக்க முடியும்? இன்றைக்கு நாம இதனையே பரிசோதித்தாக வேண்டும் என்று பராசக்தி பகவானுக்கு தெரியாமல் பின்னால் வந்து இரு கரம் எடுத்து பெரு விரல்களால் ஈசனின் திரு கண்களை மறைத்தாள். ஈசனின் திரு கண்களை மறைத்த உடனே உலகத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. பகவானோட கைலாசம், பகவானோட கைலாசம் பாலடைந்து இருக்குதையா, சிவனாரோட கைலாசம் சிவமயமும் அங்கே இல்லை.
இருப்பதையா இருப்பதையா உடையவனார் கைலாசம் ஒளிமயமும் அங்கே இல்லை சுக்கரோட கைலாசம் ஐயா கைலாசம் சோதிமயம் அங்கே இல்லை சோதிமயம் அங்கே இல்லை இந்த ஆதிபராசக்தி ஆண்டவன் மகிமை தெரியாமல் என் கண்களை உரைத்து உலகத்தை இருளாக்கி விட்டாள் அல்லவா? அப்பேற்பட்ட பார்வதிக்கு இன்னைக்கு இறைவனுடைய மகிமை என்னன்னு இவளுக்கு காட்டணும். அவளுக்கு 2 கண்ணு இருப்பதுதான பார்வதிக்கு தெரியும். ஆண்டவனுக்கு மொத்தம் 3 கண்ணு. அப்படியே நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. அதனால அவருக்கு நெச்சிக்கண்ணன் நீலகண்ட பகவான் ஒரு பேரும் உண்டு. அப்பேற்பட்ட நெச்சிக்கண்ணை திறந்து பார்வதா தேவிக்கு சிவனுடைய மகிமை என்னவென்று காட்ட வேணும். பகவானாகிய சிவபெருமானே பார்வதிக்கு தெரியாம நெத்திக்கண்ணை மறைத்து வைத்திருக்கின்றார். அதான் பாருங்க, பூலோகத்துல இன்னைக்கும் பெண்கள்கிட்ட உச்ச விஷயத்தை உள்ள விஷயத்தை சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சொல்லணும், சொல்லக்கூடியதை சொல்லணும். அப்படி சொன்னோம்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆமா, அப்படி நம்ம சொன்னோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு மனைவிட்ட சொன்னோம்னா அவன் என்ன செய்வா? வாய் நிக்காது. ஆமா, ஆண்களுக்கு எல்லாம் தொண்டையில் ஒரு முடிச்சு உண்டு. அதனால மனசுக்குள்ள அடக்கி கொள்வார்கள். பெண்களுக்கு இந்த முடிச்சு கிடையாது. நம்ம எதுனாலும் மனசுல நிக்காது, உடனே ஒரு முடிச்சு போடணும். அதனால பகவானே அப்படி பூலோகத்தில் சொன்னோம்னு சொன்ன நம்மள அங்க சொல்லி இங்க சொல்லி கச்சேரிக்கு கொண்டு போயிருவாங்க. ஆமா, ஆகையினாலதான் இன்னைக்கும் பெண்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்லணும். பகவானே மறைத்து வைத்தார். அதனால இன்னைக்கு பூலோகத்துல சில ஆம்பளை விவரம் தெரிஞ்சவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க. நேற்று உங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சரி அப்படின்னு மனைவிட்ட சொல்லலாம். உங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சரி அப்படின்னு மனைவிட்ட சொல்லலாம். ஆமையா, உங்க சின்ன மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சரி கட்டிய மனைவிட்ட சொல்லலாம். உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சரி அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா போச்சு, சிக்கல் வந்து வந்து போகும். ஆமா, அதனால சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்லணும். நல்ல மனுஷன் எதையும் மறைக்க மாட்டாரு. கட்டிய மனைவி கிட்ட, கட்டிய கணவன் கிட்ட நல்ல மனசு உள்ளவங்க, ஒளிவு மறைவு இல்லாதவங்க, உண்மையா இருக்கிறவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. உண்மை உள்ளவங்க அந்த வார்த்தையை சொன்னாதான் அவங்களுக்கு மனசுக்கே திருப்தியா இருக்குமா. சொல்லாத வரைக்கும் ஐயோ நம்ம வீட்டுக்காரிக்கிட்ட சின்ன விஷயமா இருக்கும், சொல்லாம இருக்குமே, சொல்லாம இருக்கவே அந்த மனசாட்சி அவளை சுத்தி 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 வர சொல்லும். நல்ல மனசா இருந்தா அத மாதிரி பெண்ணாகப்பட்டவளா இருந்தாலும் ஒரு சின்ன காரியத்தையும் சொல்லாம இருந்தானே, ஆனா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட இதை மறைக்காம அவர் நல்ல அன்பா இருக்காரு அப்படின்னு அவர் அன்பா இருக்க இருக்க இவளுக்கு மனசு குத்துமா. நல்ல மனசா இருந்தா. நல்ல மனசு இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி மறைக்கத்தான் தோணும். வீட்டுக்காரிக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கும் போது எந்த காரியத்தையும் சொல்லும் போதும் சரி கல்யாணம்னு ஏன் முடிக்காங்க? நமக்குன்னு ஒரு துணை. நம்ம மனசு எப்படியோ அதை போல அவங்க மனசு இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதே மனசு அங்க இருக்கணும். உடல் தான் வேற இருக்கணுமே தவிர உயிரும் மனமும் ஒன்னாத்தான் இருக்கணும். அதான் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை. அதுக்குத்தான் கடவுள் நமக்கு நல்ல துணையை கொடுக்காரு. ஆனா நீங்க சொல்லுத மாதிரி இருந்தா உலகத்துல ஒரு மனிதனுக்கு துணையே இல்லாத மாதிரிலாம் ஆகிரும். கட்டிய மனைவி கிட்ட சொல்லலாம் எதையும், கண்டவங்கிட்ட அடுத்தவங்கிட்ட எதையும் உள்ள காரியத்தை சொன்னோம்னு வைங்க, நாளப்புனா நமக்கு தான் இடைஞ்சல். நம்ம ரகசியத்தை நம்மளால அப்ப வச்சுக்கிட முடியலையே, நம்ம ரகசியத்தை அடுத்தவங்கிட்ட சொன்னா அவனால வச்சுக்கிட முடியுமா மனசுக்குள்ள? நம்ம மனசுல வைக்க தெரியாம தான் இன்னொருத்தனை பார்த்து சொல்லுதோம். நம்மளால வச்சிருக்க முடியாத ரகசியத்தை அவனால எப்படி வச்சிருக்க முடியும்? வச்சிருக்க முடியாது. அதனால அடுத்தவர்கள் யாவரையும் நம்பி எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது.
சொல்லிட்டு போனோம்னா அவன் நினைப்பா என்ன நம்ம கணவன் வடக்கே பாவசத்தம் பெருக்காரு போயிட்டு இவ்வளவு நேரத்துல வந்துருவாரு. ஆமா இத்தனை மணி அரை மணி நேரத்துல வந்துருவாரு. சரி வந்துருவாருன்னு நினைச்சிட்டே இருப்பா. ஆமா அப்படி நினைக்கும் போது என்னய்யா நம்ம அங்க வெளியே போன இடத்துல நமக்கு என்ன ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் ஆமா அவளுடைய நினைப்பு வந்து நம்ம காப்பாத்தும். ஆமா நம்ம வீடு வந்து சேர்ந்துடலாம். சரிதான். அதனால எங்க போனாலும் கடை மனைவிட்டு சொல்லிட்டு போனோம் ஐயா. ஆமா அப்ப அத மாதிரி உங்க அசிஸ்டன்ட பாருங்க அண்ணாச்சி வேலை கிளீரா நடக்கு. மாப்பிள்ளை வச்சா இப்படிலாம் மாப்பிள்ளை வைக்கணும். பிறகு மாப்பிள்ளையா மச்சனாயா என்ன சொன்னாலும் கேட்பாரு. மாப்பிள்ளையும் மச்சனும் ஒண்ணுதானே. அப்படியா? அப்போ இந்த ஆதிபரா சக்தி இடத்துல ஆண்டவன் இப்படி 2 கண்களை மறைத்தார். இரண்டு கண்களையும் ஈசன் கண்ணை மறைத்த உடனே ஈரேழு உலகமெல்லாம் இருள்மயமாயிருக்கு. அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். 3வது கண் நெற்றிக்கண்ணை திறந்து பார்வதா தேவிக்கு சிவனுடைய மகிமையை நாமல் தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த பராசக்தியானவள் என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி? ஆண்டவன்தா பகவான் ஆதிசக்தி பார்வதிக்கு நெற்றிக்கண்ண திறப்பார், நீட்ட ஒளி கொடுப்பார். உலகில் உள்ள மக்களுக்கு ஒளி இருக்க வேணும் என்று உச்சிக்கண்ண திறப்பார். உச்சிக்கண்ண அவர் உலகில் ஒளி கொடுப்பார். உலகமெல்லாம் ஒளியா கண்ண திறந்த போது நீண்ட ஒளி வருகுதை பார்த்தால பார்வதியா பகவானிடம் ஏது சொல்வாள். ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆண்டவன் கண்களை மறைத்த போது ஆண்டவன் நெற்றி கண்ணை திறந்து 7 உலகமெல்லாம் நீண்ட ஒளிகளை கொடுக்க அப்படி நீண்ட ஒளிகளை கொடுத்த போது ஒளி மயத்தை கண்டா பார்வதா தேவி. ஒளியை கண்ட உடனே பார்வதா தேவிக்கு அங்கமெல்லாம் பதறுது, ஆவி தனல் ஆகுது. நம்ம 2 கண்ணையும் மறைச்சிருக்கோம். உலகத்துக்கு ஒளி எங்கிருந்து வருகின்றது? பார்வதி கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்க நெற்றி கண்ணின் மகிமையை கண்டு ஐயோ ஆண்டவனுடைய மகிமை தெரியாம இப்படி பரிசோதனை பண்ணிட்டோமே, சிவன் அவனுக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரா? இல்லையாண்டா நம்மளுக்கு மன்னித்து விடுவாரா? அப்படி என்று பார்வதா தேவி அரணாருக்கு முன்னாலே ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவான் பார்வதி நான் செய்த பகவானே ஈஸ்வரி நான் செய்த இறையோனே பார்வதி நான் செய்த பார்வதி நான் சாமி பர்த்தாவே பொறுக்க வேண்டும். ஆண்டவன் தான் பகவான் ஏடியம்மா பார்வதியே அடியே பார்வதி ஆண்டவன் மகிமை தெரியாமல் இப்படி என்னையே நீ பரிசோதனை செய்து விட்டாய். நாக பிறந்தவா உனக்கு நான் 10 பொருளுக்கு அர்த்தமா சொன்ன பார்வதி என் மேல உனக்கு துளியளவும் நம்பிக்கை இல்லையே. ஆண்டவா அறியாமல் நான் செய்த உச்சத்தை ஆண்டவா நீர் பொறுக்க வேண்டும். சிறியால் நான் செய்த உச்சத்தை சிவனே பொறுக்க வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்ட அந்த வேளையிலே சிவனுக்கு ஆங்காரம் கொண்டு கண்களை திறந்ததுனால அக்கினி பொறிகள் பறந்தது. அப்ப சிவனுடைய கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறக்க அதில் இருந்த ஆங்கார ஓங்கார வடிவத்தை கொண்டு ஒரு அழகான பெண் பிறந்தார்.
ஆண்டவன் அப்பெண்ணை அழைத்தாள். உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமா பிறந்த உனக்கு உச்சி மாகாளி என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையில் அமர வைத்தார். அப்படி வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்த போது சிவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வியர்வை. வியர்வன்னா வேர்த்து ஊத்துது. அப்ப காட்டாச்சு வெள்ளம் மாறி கரை புரண்டு வரும்போது சிவன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதை individual freedom up to mukti through a collective model, and nobody says this in the world, and somebody must have said this earlier, but perhaps those civilizations are not existing today because the entire world got divided during the Cold War between the communist bloc and the capitalist bloc. So there is no third way. We are the people who have legacy, conviction, and now capacity to provide that third way to the world, which is more sustainable, which is balance between collective and individual, which is balance between environmental protection and still economic progress, which is balance between individual freedom and social order, which is balance between ideation and still very, I should say, judicious use of technology. So spiritualization of technology. So all this balancing is possible only in a dharmic and civilizational society, and that is our civilizational role that we have to perform in the coming time. And there I think Harsh books become very, very relevant and important. That was a fantastic exposition of our model and the third way, the Indian way, and someday I should have a long conversation with you about Thengadi ji and his thoughts and so on. So with that, we'll move on to the next session, and I'm really grateful for both of you gentlemen for having graced the stage. I would like Harsh to speak about his next book, and is it going to be a sort of sequel to A New Idea of India, yes, or it is going to be a... This one... Thank you so much. I'll very briefly speak since the next session is here. The next book is primarily focused on economics. It's Long India. And the reason why it is relevant for this session, I would say, is, when we often talk about we got political independence, but we are still using the Western or some other frame. And I think one factor we miss out on that is, which you mentioned in the very end, was capacity. So what happens is, even when India became free, the mental metropole was in New York and London. Because the think tanks had money there, the academia was well funded there, and to be somebody in your field, you had to be somebody there. Now what we are seeing gradually, and actually the Chennai Lit Fest is a very good example of that, because till 10 years ago, there was only one Lit Fest in India, the Jaipur Lit Fest, and we all know who controls that. So that's a small example of how we are taking back our own narrative. And The Economist had a very interesting piece yesterday bemoaning the success of IPL. The Indian Premier League, that India is totally dominating cricket. So I would simply conclude by saying that in this book what I'm trying to say, that India is the world's biggest growth opportunity and investment opportunity, maybe the world's largest economy by or before 2047. But this is a sign of things to come, not just in the material realm, but in the narrative realm, because the two are reflexive. Just like we are now dominating in cricket, it's a premonition of what we will dominate in the realm of ideas, and there we can make a contribution. Thank you. I now request Venkat Surya Prakash from Organizing Committee and Shri D.V. Sridharan to come up on the stage to felicitate the panel.
Now I request Deepa to share few words about SMART initiative. Shri Gurubhyo Namaha. Vanakkam Chennai. Very happy to be here this morning, and it is my pleasure to introduce one of the co-sponsors, SMART. நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க அங்க ஒரு குட்டி logo இருக்கு. What is this? Many of you may not have heard. So this is basically an organization started about a couple of years ago, and we all talk about our history, the way our history was rewritten, and how we don't own narratives about us and what we need to do about it and things like that. So this is one of the initiatives where today when there is potential in the form of social media, in the form of democratizing media, and there's a whole bunch of content creators out there, when there is scope for us to actually talk about who we are and own narratives about us, how do we prevent the narratives from being hijacked? How do we actually build positive narratives about India, Indic dharma, Indic knowledge systems, and then amplify this globally? So that was the logic behind starting something like this. And I think the founders felt that the best way to do this would be to protect the ecosystem in the first place. There are so many content creators. I can see many of you. And like I always say, creation is a very lonely job. Being an audience is great. Everybody needs an audience, but kai tatradhu romba easy. Creating is a very tough thing. To be able to articulate your position, to be able to communicate it to people, that is a very lonely job, and driven by passion, driven by belief. And the goal behind SMART is to protect such creators, to give them a platform, to give them a feeling of camaraderie, to give them peers, to give them support, to give them a feeling of yes, there is somebody to help you on the journey, be it financial, economic, intellectual, be it resources or whatnot. So it's a very loosely defined thing. And today there are nearly 200 people in the network, and various activities starting from, if you'd like sponsorship for buying video equipment, to amplifying each other's voices. There are more than 10 plus languages across the country, many different formats, YouTube channels and websites, cartoonists, meme artists, historians, knowledge partners, social media influencers, various different kinds of people who've come together. And we also sponsor events like this. And we just wanted to introduce ourselves. Very, very happy. Especially the theme for Chennai Lit Fest being our very own Mundasu Kavinyan, Murukkum Isai Kavinyan, Pathale Silirkum, Bharati theme abdingadnala we are even more happy. Tanga Tamarekku Vasanai Vandal Polnu enga Tata Solluva andha madri. So it is apt, it is perfect. So very happy to be here. Enjoy. And we welcome media partners. Many of our partners are here. Many of the people from the SMART network are here, we can see. We welcome everybody else also to go check out the website. We welcome you to contact us. We are very happy to welcome you to the network. Together we only grow. Thank you very much. Namaste. Jai Hind. சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளிற்கினிதாக சமைப்பராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ. இதுவே பாரதியார் கண்ட புதுமை பெண். We all speak about feminism, women empowerment these days. But way back, Bharatiyar always described